அப்ப கர்த்தர் என்னை நடத்த வேண்டும் என்று சொன்னால், என் குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று சொன்னால், நான் சார்ந்திருக்கக்கூடிய ஒரே ஒரு நபர், எனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டுமே நான் சார்ந்திருக்கிறவனாய் காணப்பட வேண்டும். அப்படி நான் சார்ந்திருக்கும் பொழுதுதான் அவர் என்னை மரண பரியந்தம் நடத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். நம்ம வாக்குத்தத்தங்கள் இதற்கு கீழே சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்களை வாசிக்கும் பொழுது அழகாக இருக்கிறது. நீர் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். உண்மையாக கர்த்தர் அப்படி வைப்பார். எப்பொழுது? அவர் நடத்தும் பொழுது மட்டும்தான். ஆகவேதான் ஏசாயா எழுதுகிறார், கர்த்தர் என்னை நித்தமும் நடத்துகிறார், என்னை நித்தமும் நடத்துகிறார். ஏதோ ஒரு நாளில் நடத்தினார் அல்ல, நித்தமும். இன்னும் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, மனுஷரை என் தலையின் மீது ஏறி போக பண்ணினீர் ஐயா, மனுஷரை எங்கள் தலையின் மீது ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். எங்க கொண்டு வந்துட்டு விட்டுருக்கிறீங்க? செழிப்பான இடத்திற்கு என்னை கொண்டு வந்து விட்டிருக்கிறீங்க. இப்ப மனிதர்கள் தலையின் மீது ஏறி போன நாட்கள் உண்டு, எத்தனையோ நாட்கள் வெட்கப்பட்ட நாட்கள் உண்டு, அவமானத்தின் பாதையில் சென்ற நாட்கள் உண்டு. ஆனாலும் கூட கர்த்தர் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தலையான பலனை தருவேன் என்று சொன்னவர் அழகாய் நடத்தி இருக்கிறார்.